அடுத்த ஐஸ்கிரீமும் ஆமா. ஏதாவது பார்லர்ல வாங்கி தரமா இல்லவா நம்ம ஃபேவரட் இடத்துக்கு போகலாம். ஆமா எனக்கு படுத்துற அப்ப நீங்க வருஷம் வருஷம் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு புரியல. அடி வாங்கிடாதம்மா என்கிட்ட. அப்புறம் நான் சரி காண்ட காட்டிடும் திரும்பி பார்த்துக்கோ. என்ன கோவப்பட வேண்டியது நானு. சரி கோவமா இருந்துக்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என்னை விடு. முடியாது. ரொம்ப கடுப்பேத்துற. தெரியுமா நீ எதனா சாப்பிட்டு எடுத்து இருக்கு. அதுக்கப்புறம் நீ எந்த கடைக்கு போனாலும் என்ன பண்ணாலும் நான் தடுக்கிறதவே இல்லை போதுமா. அது போதும், விடு என்ன. அதான் தடுக்க மாட்டேன்ட்டு பக்கத்துல இருந்தாலும் எனக்கு காண்டாகவே ஒழுங்கா விட்டுருங்கன்னு. பக்கத்துலயாவது இருக்கு. நான் பட்ட பக்கத்துல வரவானு தானே சொன்னீங்க, அப்புறம் என்ன. அதே சொல்லாத. அப்படித்தானே சொன்னீங்க. ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். சொன்னீங்கல்ல, இப்ப விடுங்க. வேண்டாண்டி. என்னடா மாப்பிள்ள இங்க வந்து நிக்கிற. அதை கூட நிக்க மாட்டேன் கோச்சு முன்னாடி நிற்கிறாரு அப்புறம். என்ன ஃபிளேவர் அண்ணி வேணும்? அப்புறம் நிறைய ஃபிளேவர் இருக்கா? இருக்காவோ. உங்களுக்கு நானே ஒரு ஃபிளேவர் டிஃப்ரெண்டா வாங்கி தரவா? ஓகே நாத்து. என்ன அது அத்தனை இல்லையே. ரெடி அக்கா. இந்தாமா. என்ன இது ஓகேவா? சூப்பர் நாத்து சூப்பர், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இது ஓகே. ஏன் இவ்வளவு பெருசு? அதெல்லாம் அப்படித்தான். அதுதான்க்கா. இன்னொன்று அதை போட்டுருங்க. சரிங்க. வச்சுக்கோங்க. இந்தாமா இந்தாமா. தேங்க்ஸ்க்கா. இந்தாங்க போடுங்க. அடுத்தது தேங்க்ஸ்க்கா. அது ஓகே, உங்க ஃபேவரட். உன்னோட ஃபேவரட். தேங்க்ஸ்க்கா. ஆஸ் யூஷுவல். சரிடா. அது என்ன ஆஸ் யூஷுவல்? தெரியும். இந்த தேங்க்ஸ்க்கா. நம்ம அமைதியா இருக்கிறது ரொம்ப பண்ற எதுக்கு உனக்கு இத்தனை சாக்லேட்டே 3 ஸ்கூப் இருக்கு எனக்கு தெரியும் வெறுப்பித்தாத. பரவாயில்ல, இது யூஷுவல். சரி, எங்களுக்கு மட்டும் ஏன் ஒரு ஸ்கூப்பு, உனக்கு உங்க எல்லாருக்கும் மட்டும் எவ்வளவு அதிகமா? இங்கதான் கலாச்சிங்கல்ல, கலாச்சவங்களுக்கு எதுக்கு நிறைய? போதும் போதும் ஒரு ஸ்கூப்பு. அதெல்லாம் தெரியாது, எனக்கும் வேணும். எல்லாம் முடியாது, நாங்க தரமாட்டோம். உங்க நீயாவது டேஸ்ட்டுக்கு தாடி. மாட்ட மாட்டேன், இது எனக்கு மட்டும் தான் சொந்தம். செம எம்மியா இருக்கு. எம்மி எம்மி. ரொம்ப வெறுப்பேத்துறீங்க. ட்ரிபிள் சாக்லேட் ஆஸ் யூஷுவல். சூப்பர். செம டேஸ்ட். என்ன வெறுப்பேத்திட்டு இருக்க நீங்க. பாருங்க தாத்தா. அவருக்கு 3 ஸ்கூப் தேவையா நான் கேட்கிறேன். உடம்பு தாழ்மா? தாளோட நம்ம வேலையை பாருங்க. இதுதான் சொல்றது நம்ம கூட்டம் வரைக்கும் இங்க இருக்கு. எப்படி கேட்டதா எனக்கு தெரியுதா. தெரியாதனமா முட்டாள்தனம் பண்ணிட்ட தாத்தா. கதறட்டம் அப்படியே விட்டுருக்கணும். நீ மட்டும் கூட்டிட்டு நம்ம வந்திருக்கணும். தெரியாம முட்டாள்தனம் பண்ணிட்டேன். உனக்கு இருக்கு. ஓகே தாத்தா, கேஷ் ஷெட்டில் கரும். போய் ரைஸ் வாங்கி தர மாட்டேன். உனக்கு என்ன ஒரு ஐஸ் பிச்சுலாம் பிச்சு. சரி நான் கேட்கல. செம டேஸ்ட், எம்மியா இருந்துச்சு. இருந்துச்சுல, அப்படிதான் இருக்கும். இப்பதான் நல்லா சின்ன இருக்கு. கொடுத்துட்டீங்களா தாத்தா? கொடுத்துட்டேன்டா. வாங்க போலாம். அடுத்து எங்க? ஒரு கூட்டமான இடத்துல ஒரு சின்ன சின்ன ஷாப்பிங். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் வேற ஏரியா. ஓகே வாங்க போலாம். நாத்து, இந்த தெரு இவ்வளவு கூட்டமா இருக்கு. தெருன்னு இல்ல, எல்லா தெருமே இப்படிதான் இருக்கும். என்ன நாத்து சொல்ற? ஆமா நீ நம்ம காலையிலேயே வந்ததுனால உங்களுக்கு கூட்டம் தெரியல. போக போக இந்த ஏரியாங்க எல்லாமே இப்படிதான் இருக்கும். நம்ம காலைல 10 கோயில் தெருக்கு போய் பாருங்க, நிக்க முடியாது. அப்படி இது ஹோல்சேல் மார்க்கெட் மாதிரி, இங்க எல்லா கடையுமே ஹோல்சேல் தான். ஸோ இங்க இருந்து வாங்கிட்டு போய் வேற வேற ஸ்ட்ரீட்ல வேற வேற ஏரியால வேற வேற ஊர்ல விற்பாங்க. அதான். ஓ, இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்? பாத்திரம் கிடைக்காது. அது ஏன்? நம்ம நின்றுட்டே இருந்தா வேலைக்காகாது, நடப்போம். நான் உங்களுக்கு என்னென்ன வாங்கினேன், ஏன் வாங்கினது எல்லாம் வீட்டுல விளக்குறேன். அப்போ ஓகே நாத்து. சரி, நீங்க தாத்தா கை இல்லைன்னா அவர் கையை பிடிச்சிக்கோங்க, யார் கைனா பிடிச்சிட்டு வாங்க. சொல்லிட்டேன். ஆமா கை ஒழுங்கா கையை பிடிச்சிட்டு வா. அவளை பத்திரமா பிடிச்சிக்கோலாம். இப்படி ஓகேங்க. நிறைய பேர் நீங்க நிக்கிற இடத்துல இருந்து உங்களை தள்ளிடுவாங்க, தள்ளியே அவங்க அவங்க இடத்துக்கு கூட்டு போயிடுவாங்க. அப்புறம் நீங்க வேற யார் கூடனா போற மாதிரி ஆயிடும். அதுக்கு தான் சொல்றேன். புடிச்சுக்கிட்டா உங்களை பிடிச்சி இழுத்துருவாங்க, உங்களை வேற யாராவது இழுத்தாங்கன்னா. அதுக்காக என்ன தள்ளுவாங்க? மோஸ்ட்லி தள்ளினாதான் அவங்க மூவ் பண்ண முடியும்ன்ற மென்டாலிட்டி நிறைய பேருக்கு இருக்கிறதுனால தள்ளிடுவாங்க. தள்ளியே சீக்கிரம் அவங்க அவங்க இடத்துக்கு போகணும்ட்டு மூவ் ஆகுறதுனால இந்த பிரச்சனை. அதனாலதான் இங்க வெஹிக்கிள்ஸ் எல்லாம் கஷ்டம். ஓகே ஓகே நாத்து, பாத்திரம் குடிச்சிட்டு இப்ப எங்க போறோம்? வெளியே வா. இந்த கார் விட்டுருக்கீங்கல்ல அந்த இடத்துக்கு, அதுக்கு போறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். இது மாதிரி குட்டி குட்டி தெருவில் ஒரு 4-5 தெரு திரும்பிதான் ஆகணும். ஓ ஓகே ஓகே.
எத்தனை பேரு நாத்து? அவ்வளவுதானே, முடிஞ்சது. இதா இது என்ன வண்டி? இதுதான் ரிக்ஷா அண்ணி. இப்ப இது குறைஞ்சிடுச்சு, 1 2 தான் இருக்கு. இந்த ஏரியாங்கள்ல மட்டும்தான் இருக்கு. இதுல டிராவல் பண்ணுவாங்களா? ஒரு கஷ்டமா இருக்காது இழுக்க? சின்ன வயசுல என்னோட ஸ்கூல் வெஹிக்கிளே இதுதான். ஸ்கூல்ல நான் ரிக்ஷால தான் போவேன். எனக்குன்னு ஒரு ரிக்ஷாமேன் இருந்தாரு. நானு ஆமா, ஆரம்பத்துல ரிக்ஷால தான் போனோம். அப்புறமா தான் மாமாவே கூட்டு போக ஆரம்பிச்சாரு. கொஞ்சம் வருஷம் ரிக்ஷால தான் போனோம் ஸ்கூலுக்கு. ஸ்கூலுக்குலாம் போவீங்களா? 4 5 பசங்க அப்படி போவாங்க. ஆனா நான் மட்டும்தான் போனேன். அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு ஒரு பொண்ணு மட்டும், அவ்வளவுதான். இதுலயுமே இங்க ஒரு கட்டை இருக்கும் பாருங்க, அது இறக்குனா அங்க ஒரு 3 பேர் உட்காரலாம். இங்க ஒரு 3 பேர். பெரியவங்களா இருந்தா அப்படி உட்கார முடியாது, அவர் இருக்கணும்ல. ஸ்கூலுன்னும் போது ஒரு 6 பசங்க கூப்பிட்டு போவாங்க. ஓகே ஓகே. அப்ப இதுல போறது ஜாலியா தான் இருக்கும். இப்போ நம்ம வெயிட்டுக்கு இவங்க மிதிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல. சோ இப்போ உட்கார கஷ்டமா இருக்கும். ஆனா ஒரு ஆசை இருக்கு ரிக்ஷா மேல எப்பவுமே. அப்போ உனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப சரி, இது எவ்வளவு தூரம்? கொஞ்சம் தூரம். அது வந்துட்டா அங்கதான் நீங்க கார் விட்டுருக்கீங்க, அந்த ரோடோட கார்னர்ல. ஓகே ஓகே. மேடம், காருக்கு வந்துட்டீங்க. அடுத்து எங்க உங்களை கூட்டு போகணும்? என்ன சொன்னீங்க? ஐயோ, சாரி சாரி சாரி. ஆல்ரெடி கோமா இருக்க எனக்கு யார் இருக்கு? சாரி சாரி. பனிஷ்மெண்ட் வீட்ல இருக்கு. வேண்டாண்டி வேண்டாண்டி. ஏன் எங்க எல்லாருக்கும் உள்ள பனிஷ்மெண்ட் சொல்லல? அதனால நானும் தருவேன். சரி, அடுத்து எங்க? ஷூலைக்கு சின்ன வீட்டுக்கா? சொல்லவே இல்லை. என் ஸ்கூலோட ரோடுக்கு இல்ல. அங்க போகணும், அவ்வளவுதான். சரிம்மா, கூட்டு போறேன். உன் ஸ்கூல் காட்ட போறியா? காட்டலாமே, ஜாலி. அங்க போலாம். ஆனா எல்லாருக்கும் சுண்டல் சம்சா வடையோட. ஓகே. ஓ, அடுத்த ஸ்பாட் இதுதான். ஆமா, என்ன சம்சா சுண்டல்? நாங்க சின்ன வயசுல இருந்து சாப்பிட்டு தான் இருக்கோம். இவர் ஸ்கூல் வாசல் இது நிஜமாவே டேஸ்டா இருக்கும். அப்ப கடை போட்டவர் தான் இப்பயும் இருக்காரு. அதனால எங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அப்ப நீங்களும் சாப்பிடுவீங்க? ஏன் அத்து 3 தான் வாங்கியிருக்க? சாப்பிட்டு வேணும்னா வாங்கிக்கலாம், நீ இருக்குதான். ஓகே ஓகே. இது பயங்கர சூடா இருக்கு. வாயில வச்சுட்டு நீ ஊதி ஊதி சாப்பிடுங்க, அது எப்பவுமே ஒரு மாதிரி ஹீட்ல தான் இருக்கும். ஓகே ஓகே. இது ரொம்ப டிஃப்ரெண்டா டேஸ்ட் நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்குல்ல, இங்கே இது நிஜமாவே டேஸ்டா இருக்கும். என்றதுனால வாயை மூடி சாப்பிடுறத பாருங்க அங்க. இப்ப மட்டும் உங்களுக்கு ஹைஜீனிக் எங்க போச்சுன்னு தெரியல. உங்களுக்கு ஃபேவரட் ஸ்பாட் நாங்க ஒன்றும் சாப்பிட்ருக்கோம். சரிங்களா, அவ்வளவுதானே, இன்னும் வேற ஏதாவது இருக்கா? இவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல, சித்தி வீட்டுக்கு போயிட்டு போலாமா? ஓகே, போலாம். யூஸ்வலா நீங்க அவங்களே பார்த்துட்டு வருவீங்க. இது சுண்டல் கடை வரைக்கும் வந்துட்டோம், அப்புறம் எப்படி அவங்க பார்க்காம போறது? அதனால பாப்போம். ஓகே ஓகே. சரி, போலாமா? எல்லாமே. சித்தியை காணோம். இங்க அப்படித்தான், இந்த வீட்டுக்குள்ள வந்து யார் என்ன வேணா எடுத்துட்டு போலாம், அந்த லட்சத்துல தான் இருப்பாங்க. சரி உட்காருங்க, தண்ணி ஏதாவது வேணுமா? ஆனா அத்து, சரி வாங்க உட்காருங்க. தாத்தா உட்காருங்க. தாத்தா வருங்களா, நின்றுட்டீங்களா? வாங்க. ஒரு ஏன் 2 பேரும் நிக்கிறீங்க? உட்காருங்க, வாங்க. ஒன்றும் தேவையில்லை. இன்னும் என்ன மூட் அவுட்டு? ஏன் இப்படி பண்றீங்க? பரவாயில்ல, என் பஞ்சாயத்தை நான் வீட்டில் பார்த்துக்கிறேன். வந்து இவ்வளவு நேரம் ஆகுது, யாரும் வரல. தெரியுதா? ம், தாத்தா இவங்கெல்லாம் வீட்டுக்கு போட்டோம், நாம 2 பேர் இன்னைக்கு இங்கே இருந்துருவோமா? ஓகே நாத்து. பசங்க கூட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். சரி நாத்து, நான் ரெடி. கையில் என்ன விருப்பம் தெரியும், அவ்வளோ கிடையாது. நீங்க இருந்தா நானும் இருப்பேன், இல்லைன்னா நீங்களே கூட வாங்க. தானே, இன்னும் விளையாடுறியா? நான் சீரியஸா தான் சொல்றேன். வேண்டாம், மேல மேல விற்பேத்திட்டு இருக்க. பொருள் இருக்கும் கூட வந்து நான் என்ன பண்றது? ஆனா நான் இங்கே ஜாலியா இருந்துட்டு போறேன். சரி முத்தாயி, காலில் வேணா விளையாடு. உருன்னு இருக்க மாட்டேன். நம்பலாமா? அப்படி சாரி. நான் தான் காண்டாக்டணும், ஆனால் நீ காண்டாக்குற. இதெல்லாம் ஓவரா இல்லை. கெஞ்ச நானும் இன்னும் கெஞ்ச வைக்கிறேன். சொன்னீங்க. ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. நாம போகலாம் ப்ளீஸ். சரி சரி, போலாம். சரி குட்டி. இது கூட இருந்தாலும் இது அட்டகாசம். ஏய் சொல்லுங்க, கிளம்பி நீங்க வந்திருக்கீங்க. ஆமாடா, இன்னைக்கு நீங்க பாரிஸ் போனீங்க. நீங்க வருவீங்கன்னு தெரியும். நீங்க என்னடா இங்க வெளியே போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு கதை வரும் போல. அந்த அளவுக்கு அப்டேட்ல இருக்கீங்க. எங்க அக்கா சொல்லிடுவாங்கடா, என்கிட்ட சொல்லிடுவாங்க. அப்ப நீங்களும் இவங்க கூட தான் போயிருக்கீங்க. அந்த வீடு மட்டும் போகாத மாதிரி நம்பிட்டு இருக்கு. ஆமா ஆமா, அதையே மெயின்டைன் பண்ணிக்கோ சித்தி, அதையே மெயின்டைன் பண்ணிக்கோ. சரி சரி. அந்த தேவை சொல்லணுமா இல்ல சொல்லக்கூடாது? சொல்ல தேவையில்லை. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இங்க வந்து சொல்லத்த.
அம்மி விளையாடுறீங்களா? அங்க சுத்திட்டு இங்க வந்தோம் அவ்வளவுதான். இப்ப எப்படி உங்க வீட்டுக்கு என் கூட தான் கூட்டு போறோம், அப்புறம் என்ன? நான் அப்படி சொல்லவே இல்லை. நான் பாதி வழியில இறங்கிடுவேன். ஆண்டி வெறுப்பேத்தாது என்ன? சும்மா வெறுப்பேத்து நம்பிக்கை உங்க வழியில இறக்கி விட்டுறதா இல்ல நான். பாருங்களேன். ஒன்றும் தேவையில்லை. என்னடா அதான் அவளுக்கு அவங்களுக்கு சொல்லுங்க, என்ன வெறுப்பேத்திட்டே இருக்கா, மேல மேல சொல்லிட்டேன். ஏன்டி நம்ம வெறுப்பேத்துற? சித்தி நான் ஒன்னா போனாவே அவங்க ஆப்வியஸ்லி புரிஞ்சுக்கோங்க சித்தி. நீ அதை புரிஞ்சுக்க மாட்ற. புரிஞ்சுக்கிட்டு இதுல என்ன இருக்கு எனக்கு புரியல. எனக்கு சொல்லுங்க. நம்ம தாத்தா இருக்காரு, என்ன பேசுறீங்க? நான் தாத்தாக்கு தெரியும். எல்லாம் சித்திக்கு தெரியும் தாத்தா. அவங்களுக்கு கதை சொல்லவே இல்லை. அப்ப உங்களுக்கும் தெரியும், எனக்கு தான் லேட்டா தெரிஞ்சிருக்கு. ஆமா சித்தி ஆமா. பாருங்க நாங்க தெருமானில இறங்கி நாங்க நடந்து வரோம். நீங்க போங்க அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். போது கதை நீ வீட்டுக்கு என் கொடுத்தான் பாரு. சபா ஏன் தான் அந்த வீட்டுல என்ன வாழ விட மாட்டாரு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த கதையை அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப எதுக்கு அதை பத்தி பேசுறீங்க? வேற கதை பேசுங்க. அம்மாவா எங்க வீட்டுல சுத்தி பாக்குறியா? எல்லாம் பாத்துட்டு அத்தை. அதான் அத்தை கூப்பிடுற அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துச்சு. வந்துச்சு வந்துச்சு. மறந்த வாளுங்க எங்க உள்ள தாண்டி இருக்குங்க. இருந்து அமைதியா இருக்குங்க. ஒண்ணு சின்சான் போவோம், இல்ல டோரிமான் போவோம், அதனால அமைதியா இருக்குங்க. ஓ அப்படியா? அப்ப நானே போய் பார்க்கணுமே. எல்லா கேமராவும் என் பக்கம் பேன் பண்ண மாதிரியா எல்லாம் என் பக்கம் திரும்புறீங்க? அம்மா பாருங்க, பார்க்க போறியா? டேய் என்னடா இந்த கேள்வி? இதுங்க நாலுமே பாக்குமேடா. என்னத்த சொல்றீங்க? ஆமாண்டா, இதுங்க நாலுமே டோரிமான் பைத்தியம், சின்சான் பைத்தியம்டா. போட்டா இன்னைக்கு ஃபுல்லா உட்காந்து கூட பாத்துட்டு இருக்கோங்கடா. புது பொம்மை தான் நினைச்சேன். டிவியுமா? யாரு மக்கள கொஞ்சம் கஷ்டம் தான் லைஃப். நான் என்ன பண்ண போட்டோம்? நான் ரொம்ப குட்டியா இருக்கும்போது இதெல்லாம் இல்லை, வெறும் கார்ட்டூன் நெட்வொர்க். அதுல ஏதோ பாய் மிஸ்டர் பீம் அப்படி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வளரும்போது இது வந்துச்சு. அதுல இருந்து இதுக்கு அடிக்ட் ஆயிட்டேன். இதுல என்ன பண்றது? பாரு நோத்து பாரு. ஒரு நாள் என் கூட உட்காந்து நீங்களும் பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க அடிக்ட் ஆகலைன்னா நான் ஒத்துக்கிறேன். அங்க சவாலாவே சொல்றேன். சரி, இதை நான் ட்ரை பண்றேன். வேண்டாமா, சீரியஸாவே சொல்றேன். நீ கொஞ்ச நேரம் பார்த்து நமக்கு அது பார்க்கணும்னு தான் தோணும். என்னத்த சொல்றேன்? ஆமாண்டா ஆமா. கையிலே வேணா ரிஸ்க் எடுக்காத அவ்வளவுதான் சொல்லிட்டேன். 3 பேரையும் உட்கார வச்சு நான் பார்க்க வைக்கல. பார்க்கலாண்டி. பார்க்கலாம் தான் பார்க்கலாம். வாழுங்களேன், யார் வந்திருக்காங்க பாருங்க, வாங்க இங்க. ஏமா கத்திக்கிட்டே இருக்கீங்க? அக்கா, தாத்தா எல்லாரும் வந்திருக்கீங்களா? ஐ அண்ணா, மாமா, மத்த ரெண்டும் எங்கடி? தூங்கிடுச்சுங்கம்மா. சரி போய் எழுப்பு. நான் தூங்குற குழந்தைங்க எழுப்புறேன். நீ வா வந்து உட்காருவா. வந்துட்டேன். ஐ சாரி அக்கா, இங்க தானே இருப்பீங்க? இல்லடி ரவுடி, கிளம்பிடுவேன் இப்ப சும்மா வந்து. ஏய் ஏன்டா நிக்கிறீங்க, உட்காருங்க. என்னத்த வேண்டாம். ஏர் குடிப்பீங்க, என்ன வேணா சொல்லுங்க, என்ன சமைச்சு டாக்டர் சொல்லுங்க. ஏதோ சித்தி வயிறு ஃபுல்லு. என்னடா இங்க வந்து டெட்ரோல் சாப்பிடாம போறீங்க? சித்தி வேண்டாம் சீரியஸா. ஏய், இருங்கக்கா. வாங்கலாங்க, 2 நாள் லீவ் தானே வாங்கல. அக்கா செமஸ்டர் இருக்குல்ல, எத்தனை எக்ஸாம் இருக்கு? இன்னும் 2 இருக்குக்கா. சித்தி அவளுக்கு தான் முடிஞ்சிடுச்சுல, அவன் ஏன் வரலங்க? ஏன் இங்கே இருக்கா? அதுக்கும் முடிஞ்சிச்சுல, ஏன் 2 அங்க வர வேண்டியதானே? எங்க தெடி, நீ வீட்டுல இருக்க மாட்டேன்ட்டு அதுங்க வர மாட்டேங்குங்க. என்ன நான் வீட்டுல தானே இருக்கேன், நான் தான் 2 மணிக்கெல்லாம் வந்துடுறேன்னு. ஒரே ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்துடுறேன், நம்புற மாதிரி சொல்லிடி. திருவிழாக்காக நீ அங்கேயும் கிடப்ப ஆபீஸ்லயே. இல்ல 2 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருது நாத்து. அவங்க தூங்கி எழுந்துக்கும் போது கொஞ்ச நேரம் தான் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நானே வீட்டுல இருக்க போறேன். அப்புறம் என்ன? அது எப்படி? உன்னதான் நாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நேர்ந்து விட்டோமே, நீ அங்கேயே தானே கடையா கடை வேலை செஞ்சுட்டு இருப்ப, எப்படி மாறின மனசு? எல்லாம் சொல்றவர் சொன்னா வந்துதான் ஆகணும்னா வருவாங்க. ஓ அப்படி. அண்ணா என்ன ஓட்டுறியா அண்ணா? ஏச்சா உண்மையா சொன்னேன். சரி உனக்கு வீட்டுல இருக்கு. ஏன்டா ஏன் ஏன்? நல்லா அவனை வாடி உனக்கு வீட்டுல. அக்கா இருங்கக்கா, இருங்கக்கா ப்ளீஸ்க்கா. இது நான் என்ன சொல்றேன் எனக்கு தெரியலையே. என்ன பண்ற பாரு, சொல்லிட்டாலும் திட்டுவாரு. நான் என்ன பண்ணட்டும்? என்னத்து முழிக்கிறேன்? திரும்ப எதாவது பாருங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியும். நம்மளும் சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் அவர் என்ன ரியாக்ஷன் தான் எனக்கு தெரியல. இல்ல அவரும் இருக்கிறவரோட எனக்கு தெரியும். இப்ப நான் என்ன பண்ணட்டும்? சொல்லுங்கக்கா ப்ளீஸ்க்கா, சொல்லுங்கக்கா. இது வந்து உங்க அக்கா கேட்ட என்ன பிரயோஜனம்? நீ இங்க நிக்கிற. சித்தி என்ன
சரி, அவங்க அண்ணனையும் அவங்க மாமாவையும் கேட்க சொன்னேன். அவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடி நடந்துக்கலாமேன்னு சொன்னேன். அம்மா ஏமா அப்ப நோக்கி அண்ணா அண்ணா சொல்லுங்கண்ணா. கேட்கறடா என்ன சொல்லு. சொல்ல முடியாது. ஒரு குழந்தை கேட்டுட்டு இருக்க முடியாதுன்ற. இங்க இருந்தா என் கூட இருக்க மாட்டானோ? காலில் எப்படி வர பக்கத்துல இல்லை விருப்பத்தீங்க. உங்க மாமா ஓகே சொன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. என்ன நினைக்கிறா? எதுக்கு போட்டு விட்டேன்? எங்க ஏதாவது ஒரு போருக்கு உனக்கு தானே இல்லை, அப்ப நீ முடிவு சொல்லிக்கோ. அம்மா இங்க இருக்கீங்களா? இல்லடா, இப்ப நாங்க இருக்க முடியாது. நாங்க வேற இடத்துக்கு வெளியே போறதா சொல்லிட்டு வந்திருக்கோம், அதனால செட் ஆகாது. இன்னொரு வாட்டி இங்க வந்து இருக்கிறோம். சரி, அப்ப அக்கா, அந்த கூட இருக்க அக்கா அவங்களா இங்க இருக்கட்டுமே. இது ஒரு நல்ல கேள்வி, பதிலா சொல்லுங்க. என்ன சோதிக்கிறியோ? நான் சோதிக்கிறேன். நீங்க பாரு, என்ன தாத்தா? அடுத்த வாரம் என்ன ஊருக்கு தானே வர போறீங்க. அப்புறம் என்ன, ஒன்னா ஊர்ல தானே இருக்க போறீங்க. இப்போ நிறைய விஷயம் வாங்க வேண்டியிருக்கு, அதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. நானும் அக்கா வந்தாலும் போன கோயிலுக்காக வாங்க வேண்டியதுலாம். ஏன் முடிச்சுட்டு அத்தை வந்திருப்பீங்க? அது முடிச்சுட்டா என்ன பாதி போன்ல தான் சொல்லணும். அது எழுதி சொல்லி போட்டோ எடுத்து மொத்தம் அனுப்பணும்ல. அதெல்லாம் எனக்கு முடிச்சாதான் நாளைக்கு நான் ஊருக்கு கிளம்ப முடியும். அத்தை, அதெல்லாம் இங்கேயே பண்ணலாம்ல. அம்மா உங்க பெரியப்பா எல்லாரும் உதவி பண்ணும். நீங்க வேணா வாங்க அங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் திருவிழா முடிச்சுட்டு கூட அக்கா வந்து இங்க ஒரு வாரம் தங்குவா, புரியுதா? அக்கா அப்படிதான் சொல்லுவாங்க, ஆனா ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க. சரி, நீங்க போய் அங்க தங்குங்க. சிவாக்கா அவங்க மம்மியை உருளுனே இருப்பாங்க. எனக்கு அவங்கள பார்க்கவே பிடிக்கல தாத்தா. பக்கத்துல பெரியமா வீட்டுல இரு. இது ஜாலியா தான் இருக்கும். அப்புறம் என்ன, அதான் புதுசா ஒரு அக்கா வந்துட்டாங்க, உங்க அண்ணன் மாமா எல்லாம் இருக்காங்களா, அவங்க புரிஞ்சு போயிடும். அப்புறம் என்ன, திருவிழா முடிச்சுட்டு அவங்க கூடயே போயிடு, இல்ல தாத்தா கூட ஊர்ல கூட இரு. இல்ல, நான் எங்க அக்கா கூட தான் இருப்பேன். சரி, திருவிழால இருந்து உன் கூடவே இருக்க போதுமா? திருவிழா முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் இங்க கூட வந்து தங்குறேன் போதுமா? அதுக்கப்புறமா அங்க போய்க்கலாம் நம்ம, ஓகேவா? ஏம்மா, நிஜமா தானே சொல்றீங்க? நிஜமாடி. எல்லாருமே இங்க வந்து 1 வீக் தங்குவோம் போதுமா? ஓகே, ஜாலி. சரியா, கிளம்பலாமா? ராத்திரி ஆயிடுச்சு. பசங்க வந்திருக்கான்னு கேட்டா சாப்பிட்டு போங்கப்பா. எல்லாம் சாப்பிடறதுக்கு வயிற்றுல இடம் இல்ல ஆண்டி. ஓ, அந்த அளவுக்கு. ஆமா ஆண்டி, ஆமா. இப்ப சரிம்மா. சரி தான், கிளம்புறோம், டைம் ஆயிடுச்சு இல்ல. அப்போ காலையில இருந்து அழைச்சிட்டு இருக்காரு. சரிடா, வந்து ஒண்ணுமே சாப்பிடலேண்டா வருத்தமா இருக்கு. என்ன, அதான் ஒரு வாரம் பிளான் போட்டுட்டால. அப்ப வந்து எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ எனக்கு சொல்லி தர சொல்றேன். ஆனா லிஸ்ட் போட்டு சொல்லலாம், செஞ்சு தரேன். அப்போ ஒரு வாரம் வந்து என்ன வேணுமோ கேட்டு சாப்பிடுறேன். இது போதும்டா, வாங்க. மறக்காம வருவீங்கல்ல? அதான் என் பொண்டாட்டி வாக்கு கொடுத்துட்டால. அப்புறம் என்ன, அதெல்லாம் வருவேன். சரிடா, சரி. அப்போ பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. என்னப்பா எல்லாம் தனித்தனியா போனீங்க, ஒன்னா வந்திருக்கீங்க? நாங்க ஷாப்பிங் முடிச்சுட்டு தங்கச்சி வீட்டுக்கு போயிருந்தோம். அங்க பார்த்தா இவங்க இருந்தாங்க. என்னன்னு கேட்டா அங்க ஏதோ மாலுக்குலாம் போயிட்டு அங்கதான் வந்தேன்னு சொன்னாங்க. சரி, இவன் வண்டியில சரியில்லைன்னு பார்த்து தானே போனோம். சரி, அதான் இவங்க கொண்டாடுவீங்களா, அவங்க கிளம்புனாங்க. இப்பதான் நாங்க வந்து கொண்டாடுவீங்களா சொல்லிட்டு நாங்க கிளம்புற வரைக்கும் வந்துட்டு அப்படியே அவங்க கூப்பிட்டு வந்துட்டாங்க. அப்படியா? ஏன் குடிக்கிறீங்க? வேண்டாமா, நீ காலையில இருந்து அங்கதான் நிக்கிற, எதுக்கு நான் வர கஷ்டப்பட்டுக்கிட்டு. அதனால என் பொண்ணு வீட்லயே குடிச்சிட்டேன். வச்சு வீட்டுல தானப்பா குடிச்சீங்க, அங்க இருந்து இங்க வர உள்ளாரா இருக்கும், வேண்டாப்பா. நான் சொல்லல, பக்கத்துல இருக்க ஜானு பொண்ணு சொன்னேன். பெற்றதான் பொண்ணா என்ன, நம்மள பசு கட்டவும் பொண்ணு தானே. அவன் நாங்க ஒரு வீட்டு போட்டு வச்சிருந்தா அவன் குடிச்சுட்டு தான் வந்தோம் நைட்டு. என்னால நைட்டுக்கு எனக்கு எதுவும் வேண்டாம். நைட்டு சாப்பிட மாட்டீங்கன்னு தெரியும், நீங்க 2 பேரும் வெளியே போயிட்டு வந்தா. ஆனா பால் ரெடி தான்ப்பா இருக்கு, பாலை கஷ்டத்துல வர காய்ச்சி தரேன். அம்மா, என் பொண்ணு குடிச்சுட்டா எனக்கு அது போதும். காலையில இருந்து இங்க எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்க, ஏன்ப்பா இப்படி பண்றீங்க? இப்ப என்னாச்சு? எனக்கு ஏதாவது வேணா என் பேத்தி இருக்கா, நீ ஒன்றும் கஷ்டப்படுத்த 6 மணி பேர் ரெஸ்ட். மம்மி டாடிலாம் காணும். இல்லடா, நைட்டு மீட்டிங்கா, ஏதோ லேட்டா தான் வருவேன்னு சொன்னாரு. உங்க அண்ணி அந்த பசங்க நாங்க வந்து நிப்பாங்களே, எங்க ஆளு காணும். ஏடா, அவங்களும் வாய விட்டு போயிருக்காங்க, ஏதோ வாய உடம்பு சரியில்லையா, அதனால மொத்த பேரும் போயிருக்காங்க. நாளைக்கு தான் வருவாங்க. காலைல வரேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. அப்பா, தப்பிச்சு. இவர் கூட வந்ததுக்கு என்ன பிரச்சனை நினைச்சு பயந்துட்டே இருந்தேன். நல்ல வேலை. தேங்க்ஸ் கடவுளே, என்னை காப்பாத்தி கொடுத்துட்டீங்க. தேங்க்யூ பாபா. தேங்க்யூ ராகவேந்திரா. ஏன்னாச்சு அவ்வளவு பயமா உனக்கு? இப்படி வரதுக்கு தான் முடியலையே, பயந்துட்டே தான் வந்தேன். சரி விடு, தச்சிட்டேன். மண்ணி ஆமா, கிரேட் எஸ்கேப் தான். அப்புறம் என்ன, நாங்க தான் வந்துட்டு போய் தூங்குறோம், நீ போமா. இப்ப பரவாயில்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போமா. சரிப்பா. உங்களுக்கு எதுவும் வேண்டாம். வேண்டாம், நீங்க போய் தூங்குங்க. நீ என்னடா ஒரு மாதிரி கிட்ட சரியா பேச மாட்டேன், என்னதான்டா உன் பிரச்சனை? நாளைக்கு பேசிக்கிற டயலாக் வச்சுக்கோங்க. சரிடா. ஏன் தத்தா, ஏன் மம்மி மேல உனக்கு என்ன கோவம்?
அதான் நேற்று என் பேத்திக்கு இந்த தானே சொன்னா சமைச்சு தர முடியாது டயர்டா இருக்கு கிச்சன்ல இருக்கணுமான்ட்டு உங்களுக்கு தெரியும் உங்க அப்பா காலையில சொல்லிட்டான் சொல்லி அதான் குழம்பிட்டு இருந்தான் குழம்புக்கு முன்னாடி அதனாலதான் திருப்பி நான் அதையே சொன்னேன் ஓ அப்படி. பொண்ணுக்கு தர முடியாதுன்னா அவ அப்பாவுக்கும் தேவையில்லை சரி சரி. விஷயம் வேலை தெரிஞ்சதுன்னு வையேன் வந்து உனக்கு கொடுப்பா எல்லாம் யாருக்கும் எதுவும் தெரிய தேவையில்ல. சரி டயர்டா இருப்பீங்க போய் தூங்குங்க. அதான் ஆமா போய் நீ ரெஸ்ட் எடு நீ கதையை நாளைக்கு பேசிக்கலாம் சரிடா காலையில பேசிக்கலாம் இன்னும் தூங்க இடத்துக்கு எல்லாருக்கும் குட் நைட்